ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைய பதிவில் நம்ம ஹோம்மேட் சோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சோப்பு பார்த்தா முகத்தில் உள்ள கரும்புள்ளி, இந்த பிம்பிள்ஸ்லாம் வரதை தடுக்கும். இதுக்கு நான் ஒரு 5 பொருள் எடுத்திருக்கேன். வேப்பிலை, துளசி இலை, கடுங்காய் பவுடர், சந்தனம். இதெல்லாம் நாட்டு மருந்துகள் கடுங்காய் பவுடருங்கிறது பாக்கெட்டாகவே விற்கிது. கஸ்தூரி, மஞ்சள் தூள், இந்த 5 பொருள் தான். இந்த 5 பொருளை நம்ம சோப்பாகவும் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு பவுடராகவும் வச்சுட்டு டெய்லி முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோன்னா அந்த கரும்புள்ளி குறைஞ்சிரும். இப்போ நான் சோப்புக்காக இந்த சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு சோப் பண்ணுற அளவுக்கு தான் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய எல்லா பொருளையும் போட்டு நல்ல பேஸ்ட்டு ஃபார்முக்கு அரைச்சிக்கலாம். வேப்பிலை நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக்காக பயன்படுது. துளசி இலை நார்மலாக நம்ம சளிக்கெல்லாம் பயன்படுத்துவோம். ஆனால் முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிருமி நாசினி, பூஞ்சை தொற்று, அதாவது ஒரு இடத்துல பிம்பிள்ஸ் வருதுன்னா அதை என்ன பண்ணுவோம், நம்ம கிள்ளும் போது அந்த தண்ணி அடுத்த இடத்துல பட்டோடனே பிம்பிள்ஸ் வரும். அந்த மாதிரி வராத தடுக்கிறதுக்கு துளசி இலையை பயன்படுத்துகிறோம். இது கடுங்காய் பவுட்ரு. இந்த கடுங்காய் பவுட்ரு கரும்புள்ளியை ரொம்ப எளிமையாகவே நீக்கும். இந்த கடுங்காய் பவுட்ரை ரெகுலராக நம்ம சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தோன்னா உடம்புல உள்ள தொப்பை குறையும். தலைக்கு எண்ணெயாக கூட பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொடின்னு சொல்லலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டு ஃபார்முக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோன்னா சோப்பில் கலக்கும் போது ஒரு ரொம்ப தண்ணி ஃபார்மில் இருக்கும். டக்குன்னு சோப்போட பதத்துக்கு வராது. இப்போ நல்லா தண்ணி கொதித்த உடனே சோப்பை நம்ம டபுள் பாயில்டு மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இந்த சோப் பேஸ் பார்த்தா ஒரு 5 நிமிட்ஸ் ஒரு 7 நிமிட்ஸ்க்குள்ளே லிக்யூட் ஃபார்முக்கு, அதாவது நல்ல ஜல்லி ஃபார்முக்கு கரைஞ்சிரும். கரையும் போது பார்த்தா மேலேயும் நமக்கு நல்லா தெரியும், ஒரு மாதிரியே படர்ந்து இருக்கும். அப்படி இருந்தால் சோப்பு நம்ம அந்த நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அந்த லிக்விடை நல்லா ஊற்றிட்டு கலர் நல்லா மாறும். மஞ்சத்தூள் போட்டிருக்காம நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு நல்லா மாறும். நம்ம நல்லா அந்த நல்லா கிண்டி விட்டுருந்தா அந்த ஜெல்லிலாம் நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு வந்த உடனே கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணால் ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும். நீங்கள் நான் சோப் மோல்டு எடுக்கல, ஒரு பாக்ஸில் நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா தடவிட்டு ரெடி பண்ணியிருக்க லிக்யூடை அதில் சேர்த்துக்கலாம். நமக்கு ஊற்றும் போது எனக்கு தெரியும் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் அப்படியே வச்சிட்டோன்னா சோப் நல்லா டைட் ஆகிடும். இப்போ நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் வரைக்கும் வெளில வச்சுருக்கேன். நம்ம லைட்டாக கையை வச்சு அழுத்தி பார்த்தாலே சோப்பு ரெடியாக இருக்கா இல்லையா நல்லாவே தெரியும். இப்போ நான் ஓரத்தில் கத்தியை வச்சு நல்லா ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு ஒரு 2-3 டைம் பாக்ஸை தட்டினாலே போதும். சோப்பு ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வெளில வந்துடும். இதில் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கறசி அந்த சோப்பு கொஞ்சம் பிசு பிசுப்பாக அந்த எண்ணெயோடது பிசு பிசுப்பாக இருக்கும். ஆனால் நம்ம மோல்டில் சேர்க்கும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்கிறது தேவையில்ல. அப்போ பார்த்தா சோப்போட அந்த பிசு பிசுப்பு, அந்த எண்ணெயோட பிசு பிசுப்புங்கிறது இருக்காது. இப்போ நல்லா பார்த்தாலே பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல் வேணும்னு நினச்சோன்னா லைட்டாக ரோஸ் வாட்ரு சேர்த்துக்கிட்டோம், நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். சோப்பு நல்லா தண்ணியிலையும் கரையாது. நம்ம நார்மலாக சோப்பு யூஸ் பண்ணுறோமோ நல்லா நுர வரும். பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தரங்கை பிரதேஷ்ங்கிற சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.